இது வன்மையாக கண்டிக்கிறது. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு சர்வாதிகாரி போக்காத்தான் பார்க்கணும். இன்றைக்கு எல்லா நாடுகளும் சரிசமமாக வரி விதித்து அதுக்கு ஏற்றவாறு செயல்பட்டால் தான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பொருள் விளைவிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் பல தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகள் ஏற்றுமதி செய்யுது. இப்படி வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட வரியிலிருந்து அதிகபட்ச வரி விதித்து ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆலை கழிவுகள் அதிகமாக இந்த ஆற்றில் கலந்து நீதிமன்றம் இன்றைக்கு திமுக அரசுக்கு ஒரு கம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது. அதை எப்படி பாக்குறீங்க? நாங்கள் இங்க கூட பேசும்போது இந்த 32 அமைப்பை சேர்ந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது இன்று நகரத்திலிருந்து வெளியேறின நீரை சுத்தப்படுத்தி அந்த பகுதியில் இருக்கின்ற ஏரிகளோ குளங்களோ நதிகளை விட வேண்டும் என்பதுதான் அதிமுக அரசுடைய திட்டம். அதன் அடிப்படையில் தான் காவிரியில் நடந்தாய் வாழி காவிரி என்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் அதிமுக அரசு கொண்டு வரப்பட்டு மத்திய அரசு அதற்கு துணை நின்று அந்த திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறது. அதே போல எல்லா நகரத்தில் இருக்கணும் வெளியேறின்ற கழிவு நீரை சுத்தம் பண்ணா தான் அந்த பகுதியில் இருக்கின்ற நிலத்தடி நீர் சுத்தமாக கிடைக்கும். சார், விரைவில் நீங்களும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் இணைவீங்கன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு. அது என்ன சார்? அது அவரை கேளுங்க. அவர் தான் எனக்கு சொன்னாரு, அவரே திருப்பிக்கணும். பாஜக கூட்டணி எங்கிட்ட உண்டு, ஆனா மத்ததெல்லாம் நாங்க தான் முடிக்கணும். அதிமுக தான் தலைமை தாங்க. ஆக அது சந்தர்ப்ப சூழ்நிலை வருகின்ற பொழுது அதுக்குண்டான பதில் நாங்க தரப்போம். அதான் சார் சொல்றீங்க. அதாவது இது சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு. யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். ஆக இந்த கட்சிக்கு போக கூடாது, அந்த கட்சிக்கு போக கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. இங்கதான் இருக்கிறாங்களா? மற்ற கட்சி எல்லாம் போகலையா? நிறைய எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க. இப்ப அன்வராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், மீண்டும் கட்சியில் சேர்த்துன்னு மறுபடியும் போயிட்டார். அதே மாதிரி இவர் நம்ம மைத்ரேயன் கட்சியில் நீக்கப்பட்டார், பாடிச்சேத்துல மறுபடி போயிட்டார். ஆக இப்படிப்பட்டவர்கள்லாம் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவரை கேளுங்க, எங்களை ஏங்க கேக்குறீங்க? இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற பதில். நீங்க எப்படியாவது போட்டுக்கொண்டு பதில் கேட்க நினைக்கிறீங்க. அது எந்த காலத்திலும் நடக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எதை பேச வேணுமோ அந்த நேரத்தில் அது பேசும். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது. 8 மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில, அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கூட்டணியில எங்க கூட்டணியை தலைமை ஏற்று வந்து சேர்வா என்பதை தெரிவித்து நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.